வணக்கம். புதுச்சேரி ரோடியர் மில் தொழிலாளர்களுக்கு புதுவை அரசு வழங்க வேண்டிய 100 கோடி இழப்பீட்டுத் தொகையை தன் சொந்த செலவில் கொடுக்க முன்வந்துள்ள தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மில்லை புனரமைத்து 10,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியின் பாரம்பரியத்தில் ஒன்றாக கருதப்படும் ரோடியர் மில் பல ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்டு இன்று வரை செயல்படாத நிலையில் உள்ளது. அங்கு பணிபுரிந்த ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வரும் நிலையில் மில்லை புனரமைத்து மீண்டும் திறந்திட கோரியும் தங்களுக்கு வழங்க வேண்டிய 100 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை உடனே வழங்கிட வேண்டும் எனவும் பல்வேறு முறை அரசுக்கு தெரியப்படுத்தியும் பயனளிக்காத நிலையில் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மில்லை புனரமைத்து அங்கு பணிபுரிந்த ஊழியர்களின் 100 கோடி நிலுவைத் தொகையினை தனது சொந்த செலவில் வழங்கி மீண்டும் புதுவையில் பாரம்பரியமான ரோடியர் மில்லை நடத்த நடவடிக்கை எடுக்க உள்ளதையும் ரோடியர் மில் மீண்டும் இயங்கும் பட்சத்தில் 10,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க உள்ளதையும் அறிந்த மில் தொழிலாளர்கள் அதற்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்நிலையில் மில்லை மீண்டும் புனரமைத்து நடத்திட கோரி புதுவை அரசுக்கு தெரிவிக்கும் வகையில் ரோடியர் மில் வாயிலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் முன்னிலை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் மற்றும் திரளான மில் ஊழியர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டத்தின் நிறைவில் மில் தொழிலாளர்களுக்கு தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். I think the girls with their nails done now. Girls with their nails done. I think the girls with their nails done. I think the girls with their nails done now. Girls with their nails done. I think the girls with their nails done. கார்த்திகை தீப திருநாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு மணக்குள விநாயகர் திருக்கோயில் உள்ளிட்ட அனைத்து கோயில்களிலும் தீபங்கள் ஏற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இரவில் பனை ஓலையால் அமைக்கப்பட்ட சொக்குப்பனை தீபமும் ஏற்றப்பட்டது. மணக்குள விநாயகர் கோயில், வேதபுரீஸ்வரர் திருக்கோவில், ரயில் நிலைய பகுதியில் உள்ள கௌசிக பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில், வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோயில் உள்ளிட்ட அனைத்து கோயில்களிலும் வெள்ளிக்கிழமை காலை முதலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கோயில்களின் கோபுர பகுதிகளில் அகல் விளக்கு உள்ளிட்ட தீபங்கள் ஏற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன.
இதையடுத்து வீடுகள், வணிக நிறுவனங்கள், சிறிய கோயில்களிலும் அகல் விளக்கு, மெழுகுவர்த்தி என தீபங்கள் ஏற்றப்பட்டன. இரவில் மணக்குள விநாயகர் கோயில், முருகன் கோயில்கள், சிவன் கோயில்களில் பனை ஓலையால் அமைக்கப்பட்ட சொக்கப்பனை தீபமும் ஏற்றப்பட்டது. அதை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் வருகிற ஜனவரி முதல் கட்டாயம் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்று போக்குவரத்து போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டுமென கடந்த 2017ஆம் ஆண்டு மே மாதம் அறிவிக்கப்பட்டது. இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதைத் தொடர்ந்து கட்டாய ஹெல்மெட் திட்டம் வாபஸ் பெறப்பட்டது. அதன் பின்னர் புதுச்சேரியில் கவர்னராக இருந்த கிரண்பேடி கட்டாய ஹெல்மெட் திட்டத்தை அமல்படுத்துமாறு போலீஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து மீண்டும் ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டது. புதுச்சேரியில் ஏற்கனவே போலீசார் மற்றும் அரசு ஊழியர்கள் கண்டிப்பாக ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆனால் மிக குறைந்த எண்ணிக்கையிலே அரசு ஊழியர்களும் சில வாகன ஓட்டிகளும் ஹெல்மெட் அணிந்து செல்கின்றனர். இந்த சூழலில் தற்பொழுது இருசக்கர வாகனங்களில் செல்வோர் வருகிற ஜனவரி முதல் கட்டாயம் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்று போக்குவரத்து போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். இதனை அமல்படுத்தவும் போலீசார் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். புதுச்சேரி விவசாயிகள் சம்பா நெற்பயிரை பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு வேளாண் துறை அறிவுறுத்தியுள்ளது. வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சம்பா பருவத்திற்கு கடந்த ஜூலை 15ஆம் தேதி முதல் கடந்த மாதம் 15ஆம் தேதி வரை விதை விதைத்து பயிர் செய்யும் விவசாயிகள் வரும் 15ஆம் தேதிக்குள் பயிர் காப்பீடு செய்ய கேட்டுக் கொள்ளப்படுகிறது. விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்வதற்கு விண்ணப்பத்துடன் உரிய ஆவணங்களை இணைத்து அந்தந்த பகுதியில் உள்ள உழவர் உதவியக வேளாண் அலுவலரிடம் சம்பா விதை விதைப்பு சான்றிதழ் பெற்று இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு பதிவு செய்யும் போது தங்களுடைய ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட அலைபேசியில் வரும் OTP எண்ணை பொது சேவை மையங்களில் அளித்து தகவல் சரிபார்க்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு விவசாயிக்கும் தாங்கள் காப்பீடு செய்த பயிர் விவரம், நில அளவு விவரங்களை நேரடியாக சரிபார்த்துக் கொள்ள முடியும். மேலும் பதிவு செய்வதற்கான கட்டணம் எதுவும் விவசாயிகள் பொது சேவை மையத்தில் செலுத்த தேவையில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் 20க்கும் மேற்பட்டோரிடம் கோடிக்கணக்கில் மோசடி செய்த நபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். கஸ்டமர்ஸில் பிடிபடுகின்ற பொருட்களை குறைந்த விலைக்கு கொடுக்கிறேன் என்று வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் ஆன்லைன் மூலமாக செல்போன், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் படங்களை அனுப்பி மற்றும் வெளிநாட்டில் நல்ல வேலை வாங்கி தருகிறேன் என்று கோட்டக்குப்பத்தை சேர்ந்த அப்துல் சாதிக் என்பவர் மோசடி செய்ததாக 20க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து இன்ஸ்பெக்டர் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஆன்லைன் மூலமாக 20க்கும் மேற்பட்டோரிடம் அப்துல் சாதிக் கோடிக்கணக்கில் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து தலைமறைவான அப்துல் சாதிக்கை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கோணிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடில் பிரதோஷ வழிபாடு மற்றும் கார்த்திகை மாத தீபத்தை முன்னிட்டு சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடியில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. மேலும் கார்த்திகை மாத தீப திருவிழாவினை முன்னிட்டு ஆலயத்தின் மேல் மகா தீபமும் அதனைத் தொடர்ந்து சொக்கப்பானை ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மணவெளி சிவலிங்கபுரத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவ சைலநாதர் ஆலயத்தில் கார்த்திகை தீப பெருவிழா நேற்று மாலை மிக விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் கொம்யூன் சிவலிங்கபுரத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவ சைலநாதர் ஆலயத்தில் கார்த்திகை தீப பெருவிழா நேற்று மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காலை பரணி தீபமும் மாலை திருக்கார்த்திகை தீபமும் ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சுவாமி மாட வீதி விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இறுதியாக அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
முத்தியால்பேட்டை தொகுதியில் ரூபாய் 67 செலவில் ஒருங்கிணைந்த விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி மையம் அமைப்பதற்கான பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 67 லட்சம் மதிப்பில் முத்தியால்பேட்டை கருவடிக்குப்பம் சாலையில் உள்ள உபயோகமில்லாத கழிப்பிடத்தை அகற்றிவிட்டு ஒருங்கிணைந்த விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி மையம் அமைப்பதற்கான துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 3 நபர்களிடம் ரூபாய் 95,000 மோசடி செய்த நபர்கள் குறித்து புதுவை சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை சேர்ந்த போடுலூரி சங்கீத் என்பவரை மர்ம நபர் ஒருவர் டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி அதிக பணம் சம்பாதிக்கலாம் என பேசியுள்ளார். இதனை நம்பி போடுலூரி 44,000 முதலீடு செய்துள்ளார். பின்னர் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து அவர் சம்பாதித்த பணத்தை அவரால் எடுக்க முடியவில்லை. அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. புதுவை வாம்பா கீரப்பாளையம் பகுதியை சேர்ந்த கௌசல்யா என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு குறைந்த வட்டியில் லோன் தருவதாக பேசியுள்ளார். இதை நம்பி கௌசல்யாவும் லோனுக்கு விண்ணப்பித்துள்ளார். அப்போது மர்ம நபர் செயலாக்க கட்டணத்துக்கு பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார். இதனை நம்பி கௌசல்யா 24,000 அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். இதேபோல் புதுவை வெங்கடலட்சுமி என்பவர் 7,000 மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். மேற்கூறிய நபர்கள் மொத்தமாக 95,000 மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.